இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 11 நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி 27 முடிய மினா நாணய உவமை. ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருந்தது. உடல் உயிர் காலத்தின் முடிவு மிக அருகில் இருந்தது. அந்த வேளையில் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு ஆட்சி உரிமை பெறுவதற்காக வெளிநாடு சென்ற ஒரு தலைவனை பற்றி ஒரு உவமையாக சொல்லுகிறார். அவன் ஆட்சி உரிமை பெறுவதற்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய பணியாளர்களில் ஒருவரை அழைத்து 10 மினாக்களை கொடுக்கிறார். ஒருவருக்கு 5, மற்றொருவருக்கு 1. அதை வைத்து வாணிபம் செய்ய அவர் அழைப்பு விடுக்கிறார். 10 மினாக்களை பெற்றுக்கொண்டவன் 10 மினாக்களை அதிகமாக சம்பாதிக்கிறான். அதுபோல 5 மினாக்களை பெற்றுக்கொண்டவன் 5 மினாக்களை அதிகமாக சம்பாதிக்கிறான். அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, அவைகளை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர்களுக்கு 5ஐ 10ஆக மாற்றியவருக்கு, 10ஐ 20ஆக மாற்றியவருக்கு வெகுமதி கிடைக்கிறது. நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். வெகுமதி அளிக்கிறார். ஆனால் 1ஐ பெற்றுக்கொண்டவர் கொடுத்த அந்த தலைவரையே குற்றப்படுத்தி தன்னுடைய சோம்பல்தனத்தை, முயற்சியின்மையை, செயல்படாமையை நியாயப்படுத்துகிறான். ஆகையினால் அவனிடம் இருந்த நாணயத்தை பிடுங்கி இருப்பவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த ஆண்டவர் இயேசு இந்த உவமையில் சொல்லுகிறார், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை கொண்டு நல்லது செய்ய வேண்டும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நாம் ஒரு கோவிலை கட்டுவோம், பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தி கூட்டங்கள் வைத்து அவர்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்க நாம் முடிந்ததையெல்லாம் செய்வோம். வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சமூக சேவை செய்து கடவுள் அன்பை, மனிதன் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு மையத்தை நாம் உருவாக்க முடியும். நமக்கு சில பங்குகள் கிடைக்கும், பணித்தளங்கள் கிடைக்கும். அந்த இடத்திலே நாம் பூச, மேச, தோச என்று இருந்தால் ஒரு மினாவை பெற்றுக்கொண்டவனை போல எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. வெரி இன்டிஃபரண்ட். அன்பானவர்களே, அதை கடவுள் வெறுக்கிறார். செயல்படாமை. ஆண்டவர் ஆதாம் ஏவாரிடம் உலகை படைத்து இந்த உலகை மேம்படுத்துங்கள் என்று சொன்னார். உலகை மேம்படுத்த ஒன்று பேசணும், அல்லது செயல்படணும், அல்லது ஜபத்தில் ஆழ்ந்திருந்த இந்த உலகத்திற்கு தேவையான ஆண்டவருடைய வரங்களை களஞ்சியத்திலிருந்து பெற்றுத்தரணும். எதையாவது ஒன்று செய்யணும்ல, ஏதாவது இயேசுவுக்காக எதையாவது செய்யணும்ல. சமுதாயத்திற்கு அயலான் அன்பை காட்ட, கடவுள் அன்பை காட்ட. ஒன்றுமே செயல்படாமல் ஒரு சாமியார் ஜூப்ளி கொண்டாடினாரு வேலூர் மறை மாவட்டத்தில். 50ஆம் ஆண்டு ஜூப்ளி. 50ஆம் ஆண்டு ஜூப்ளியை கொண்டாடி அவரை போற்றினோம், புகழ்ந்தோம், அவருக்கு வெகுமதிகள் கொடுத்தோம், குருக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தோம். கடைசியில் அவர் சொன்னார், என்னை என்னென்னமோ செய்ததாக சொல்றீங்க, புகழ்றீங்க, ஆனால் நான் திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அந்த யதார்த்தம், அந்த எளிமை, அந்த அர்ப்பண வாழ்வு, கடவுள்தான் எல்லாம் என்ற உணர்வு நம்முடைய இதயத்திலே, வார்த்தையிலே, செயலிலே இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி எவ்வளவு அதிகபட்சமாக பயன்படுத்த முடியுமோ உம்மை புகழ்ந்தேத்த, போற்றி புகழ, உமக்கு சாட்சி பகர, உம்முடைய அரசை ஆண்டவரே நாங்கள் விரிவுபடுத்த எங்களால் ஆனதையெல்லாம் செய்ய, உம்முடைய ஆட்சியை எல்லாருடைய உள்ளத்திலும் நாங்கள் விதைக்க முன்மாதிரியாக உம்முடைய அருள் ஆற்றலோடு, ஆவியின் துணையோடு வழிநடக்க எங்களுக்கு அருள்தான்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.